சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப்பில் கேம் நம்பர் 14ஓட கேம் ரிவ்யூ வந்து நம்ம பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூஸ் சேனல்ஸில் பார்த்துருப்பீங்க, எல்லாத்துலேயுமே பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் ஒரு நியூஸ்க்காக நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ குகேஷ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 18வது வேர்ல்ட் சாம்பியனாக வந்து ஆயிருக்காரு. டிங்லியர் அண்ட் சைனீஸ் பிளேயரை வந்து பீட் பண்ணிட்டு, ஸோ 14வது கேமில் ஒரு பெரிய பிளண்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் என் கேமில் ரொம்ப ரொம்ப குறுகிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிளண்டர் பண்ணதுனால குகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா அதை இமீடியட்டாக கேபிட்டலைஸ் பண்ணி வேர்ல்ட் சாம்பியன் ஆகிட்டாரு. ஸோ வாழ்த்துக்கள் குகேஷ். ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிற இந்த ஃபர்தராக இருக்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ரிலவெண்ட்டாக இருக்காது. ஏன்னா இது வந்து கேம் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம தமிழ் செஸ் சேனல் சொல்லிட்டு தமிழில் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கடந்த 5 வருஷங்களாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். 1500க்கு மேலே வீடியோ வந்து பண்ணியிருக்கோம். செஸ்ஸை வந்து தமிழில் வந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி. ஸோ இன்கேஸ் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா சில வீடியோஸை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இந்த கேமை வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக ரிவ்யூ பண்ணிடலாம். ஸோ இந்த கேமில் வந்து கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் லாஸ்ட் கேம் அப்படிங்கிறதுனால கட்டாயமாக ஆக்சுவலாக குகேஷ் வந்து ஜெயிச்சாகணும். ஏன் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டிங்லிரன் அப்படிங்கிற இந்த சீன டிராகன் நான் வந்து எப்போவுமே அவரை வந்து சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயராக இருந்தார். பட் இப்போ அவரோட ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா பேடாக இருந்து அப்படி இருந்துமே வந்து பெட்டரான கேம் வந்து விளையாடி இருந்தார். என்ன விஷயம் அப்படின்னா 14 கேம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சப்போஸ் இந்த கேமும் ட்ரா ஆயிருந்தாக்கா அவங்க ரேபிட் டை பிரேக் விளையாடுவாங்க. வாட் இஸ் தட் ரேபிட் டை பிரேக்? ரேபிட் டை பிரேக்னா குறுகிய காலகட்டத்தில் மேட்ச் வந்து வைப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 25 நிமிஷத்துக்கு 10 செகண்ட் இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிற காலகட்டத்தில் வந்து விளையாடுற மாதிரி இருந்திருக்கும். பட் அது வந்து நடக்கலை. ஏன்னா இங்கே பிளண்டர் பண்ணலாம் இந்த மாதிரி இருக்குது. ஸோ விஷயம் என்னென்னா அங்கே ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர். அதனால தான் வந்து இங்கே குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா அவசியமாக இந்த கேமில் ஜெயிச்சு ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் களம் இறங்கியிருக்காது. அதுவும் பிளாக் பீஸோட. ஏன்னா போன கேம் வந்து பார்த்திங்கன்னா அதே போல் தான் இருந்தது. ஒயிட் பீஸ் பெட்டர் ஆப்ஷன். பட் இருந்தாலும் கேம் ட்ரா ஆச்சு. இப்போ குயிக்காகவே பார்த்தாலாம் ரொம்ப அதிகமாக டிஸ்கஷன் பண்ண தேவையில்லை. ஸோ கேம் வந்து ரெட்டி ஓப்பனிங் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. பட் ஆல் ஆஃப் அ சடன் வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து டிரான்ஸ்போஸ் ஆகிட்டு இது வந்து ஒரு ரிவர்ஸ்டு கிரன்ஃபீல்டு அப்படிங்கிற மாதிரி வந்து போயிருக்கு. ஸோ பான் டு D4 E6 அதுக்கப்புறம் கேசல் பண்ணதுக்கப்புறம் C இன்ட்டு D4 அதுக்கப்புறம் நைட் இன்ட்டு D4. ஐ திங்க் உங்களுக்கு டைம் ஃப்ரேமும் நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். பட் ரிசல்ட்ஸ் எடுத்துட்டேன் அஃப்கோர்ஸ். ஸோ நைட் இன்ட்டு D4 இங்கே தான் வந்து ஆட்டத்தோடைய முதல் சுவாரஸ்யமான ஒரு நகர்வு. அதாவது நைட் G E7 வந்து நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ நைட் G E7 வாட் இஸ் திஸ் நைட் G E7? ஏன் பிஷப்பை பிளாக் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃப்யூச்சரில் நைட்டை ட்ரேட் பண்ணிவிட்டு இந்த நைட் இங்கே வைக்க போகிறாரு அப்படிங்கிறது தான் அர்த்தம். டேட்டா பேஸ் எடுத்து பார்க்கும்போது கிராண்ட் மாஸ்டர் யாருமே இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விளையாடுனதில்லை. ஸோ புது விதமான ஒரு யுக்தியை வந்து இங்கே கையாளுறதுக்காக இது மாதிரி வந்து அவர் ட்ரை பண்ணுறாரு. பட் இது உண்மையாகவே டிங்லிரனை வந்து சர்ப்ரைஸ் பண்ணுச்சா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது ஆமாம் சர்ப்ரைஸ் பண்ணுச்சு. ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து போர்டை வந்து ஃப்ளிப் பண்ணோம். ஸோ ஜஸ்ட்டு ஃப்ளிப் பண்ணிக்கிறேன் நான். ஸோ டிங்லிரன் சர்ப்ரைஸ் பண்ணுச்சான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் சர்ப்ரைஸ் பண்ணுச்சு. கிட்டத்தட்ட இங்கே ஒரு 15 நிமிஷம் மேலே திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ C4 அதுக்கப்புறம் நைட் இன்ட்டு D4 குயினில் வெட்டினதுக்கப்புறம் நைட் C6 வருது. இப்போ குயினை எங்கே வைக்க போகிறேன்ற ஒரு கேள்வி. பட் நான் வீட்டுக்கே போயிடுறேன், அதான் ரொம்ப சேஃப்னு சொல்லிட்டு பின்னாடி போயிடுறாரு. பின்ன அதுக்கப்புறம் பான் டு D4 வந்து ஆடுறாரு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி இது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஏன்னா பிஷப்போட டயகனலை வாண்டடாக ஓப்பன் பண்ணி விடுறாரு. இந்த பானை வந்து அட்வான்ஸ் பண்ணி நைட்டுக்கு உனக்கு ஸ்கொயர் இல்லைன்னு சொல்கிறாரு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடுறாரு இங்கே குகேஷ் ஆக்சுவலாக. ஸோ E3. ஸோ அதனால் அந்த பானை உடனே சேலஞ்ச் பண்ணுறாரு. பிஷப் C5 பானுக்கு இன்னொரு சப்போர்ட் போடுறாரு. கேப்சர் பண்ணும்போது நம்ம பீஸால் வெட்டிக்கலான்றது தான் ஐடியா. ஸோ பிஷப் இன்ட்டு D4க்கு அப்புறம் நைட்டு டெவலப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கேசல் பண்ணதுக்கப்புறம் நைட் B5 இந்த பிஷப்க்கு ஒரு அட்டாக்கு. டிங்லிரனை பொறுத்த வரைக்கும் ட்ரா பண்ணாலே நமக்கு வந்து நான் ரேப்பிடில் ஒன்று பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது தான் அவருடைய மைண்ட் செட். பட் இங்கே பிஷப் B6 வந்து விளையாடுறாரு. அதே போல் இந்த இடத்துல E5 விளையாடினாலுமே ஒரு பெட்டரான ஆப்ஷன் தான் அவருக்கு. ஏன்னா நைட் இன்ட்டு D4 ஆடும்போது E இன்ட்டு D4 ஒரு சென்டரில் ஒரு பாஸ்பான் வந்து கிரியேட் பண்ணியிருக்க முடியும். அதை தவிர்த்து B3 அண்ட் தென் இந்த கேம் வில் கண்டினியூன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பிஷப் B6 போனதுக்கப்புறம் அவர் வந்து B3 வந்து விளையாடுறாரு. ஸோ B3 வந்து பிஷப்பை ஃபெயின்ட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாரு. இந்த நேரத்தில் குயினை வந்து E2வில் போட்டு கூட நம்ம வந்து ஒரு ரூக்கை D1 இமீடியட்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம். ஸோ E5 ஸோ E5 ஐடியா ஜஸ்ட் இந்த டைமில் எப்படியாவது பிஷப்பை டெவலப் பண்ணிக்கலான்றது தான். ஸோ ரூக் D1 வந்ததுக்கப்புறம் குயின் F6. ஸோ இதுவுமே ரொம்ப சுவாரஸ்யமாக போகக்கூடிய ஒரு லைன் தான். பட் கேமில் வந்து B3 அதுக்கப்புறம் A6 விளையாடுறாரு. நைட்டை வந்து ஓட விடுறாரு. அதுக்கப்புறம் நைட்டு திரும்பவும் C3க்கே போயிடுது. இந்த நைட்டு C3க்கு போகிறது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். ஏன்னா குகேஷோட பிஷப் டெவலப் ஆகணும் அப்படின்னா இந்த பக்கம் டெஃபினட்டாக டெவலப் பண்ண முடியாது. அப்போ E5 ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் விளையாடணும். அப்போ நீ E5 எப்போ விளையாட நான் நைட் ரெடியாக வச்சுக்கிறேன் D5 வர்றதுக்குன்றதான் இந்த பாயிண்ட்டு. அதே போல் இங்கே கம்ப்யூட்டர் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய 2-3 மூவ்ஸ் இருக்குது. பட் அது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம்னா ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும் சில பேருக்கு. பட் இருந்தாலும் கொஞ்சம் குயிக்காக நான் காமிக்கிறேன். பிஷப் இன்ட்டு F2 செக் வந்து விளையாட சொல்லுது. கிங் இன்ட்டு F2 அதுக்கப்புறம் குயின் F6 செக் வைங்க. பிஷப் F4 உங்களுக்கு நிறைய காம்பன்சேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே ஐடியா.
இன்னொன்னு என்னன்னா, குயின் டூ D1 அதாவது குயின் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா, இது வந்து ஆப்வியஸ்லி ஒயிட் இஸ் பெட்டர். ஒயிட் குட் வின் த கேம் ஆக்சுவலி. ஸோ A6 அதுக்கப்புறம் நைட் C3. ஸோ நைட் C3 போனதுக்கப்புறம் அந்த ஐடி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ E5 நீ எப்போ விளையாட போட்டு நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்லி உட்காந்துட்ருக்கு. பிஷப் D4 பின் பண்ணுறாரு. பிஷப் B2 டெவலப் பண்ணி அதை அன்பின் பண்ணிடுறாரு. E5 ஃபைனலி குயின் டு D2. ஸோ ரூக்கை வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுறாரு. பிஷப் E6 பிஷப்பை டெவலப் பண்ணிடுறாரு. ஸோ இந்த நைட் இங்கே வரும்போது மேபி நான் வெட்டுறதுக்கு தயாராக இருப்பேன், ப்ரெஷர் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பேன், B5 வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ 18வது மூவ் நைட் டு D5 வந்தாச்சு. இதுதான் வந்து கிரிட்டிக்கல் மொமெண்ட், செகண்ட் கிரிட்டிக்கல் மொமெண்ட் ஆஃப் த கேம் சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த நைட் G7 ஆடினப்ப, பட் இங்கே செகண்ட் கிரிட்டிக்கல் மொமெண்ட். இப்போது நிறைய டாக்டிக்கல் ரிசோர்ஸோட இந்த பான் B5 வந்து வருது. ஸோ இந்த நைட்டுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த பான் ப்ரெஷர். இது மட்டும் இல்லாமல் குகேஷுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டயகனலில் வந்து பெரிய வீக்னஸ் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி விளையாட முடியுமான்னு சொல்லி பார்க்கும்போது சில வேரியேஷன் செக் பண்ணும்போது அது உங்களுக்கு டிஃபெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பிஷப் இன்டு D4 ஆடினீங்க அப்படின்னா நைட் இன்டு D4 நைட் மூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் F4 போட்டு இந்த நைட்டை வந்து நம்ம டார்கெட் பண்ண ட்ரை பண்ணலாம். இது ஒரு ஆப்ஷன். இது ஈக்குவல் தான். அல்லது இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நைட் டு B4. ஸோ நைட் டு B4 ஆடும்போது பிஷப் இன்டு B2 அதுக்கப்புறம் குயின் இன்டு B2 விளையாண்டிங்கன்னா பிளண்டரு. ஸோ அந்த காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா குயின் இன்டு B2 விளையாட முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு குயின் ட்ரேட் நடக்கணும். ஸோ குயின் ட்ரேட் பண்ணது பின்ன ரூக் இன்ட்டு D8 விளையாடலாம். இப்போ பின்லேருந்து பிரேக் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நைட் இன்ட்டு C6 விளையாடும்போது ரூக்கை வந்து மேபி நம்ம வந்து பிஷப் இன்ட்டு A1 அல்லது ரூக்கை கூட மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான லைன்ஸ் எல்லாமே இருக்குது. பட் இதெல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுறதுனால ஆர் இந்த லைன்ஸ் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிறதுனால ஒரு சிம்பிளிஃபைடாக ஒரு மூவ் வந்து சூஸ் பண்ணிடுறாரு C இன்ட்டு B5 சொல்லிட்டு. ஏன்னா நைட் அட்டாக்ல இருக்குது. அதனால் உங்களுக்கு நைட்டை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு கொடுக்கணுன்றதா அவர் என்ன பண்ணார் A இன்ட்டு B5 ஆடிடுறாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 2 பக்கம் இருக்கக்கூடிய இந்த இம்பேலன்ஸ் தான் இந்த கேமோட ரிசல்ட்டுக்கு முக்கியமான காரணம். ஸோ நைட் F4. ஸோ நைட் F4 மூலிமா அப்படியே ஒரு சீரீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இருக்கிற மொத்த பீஸையும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 4 பீஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க இந்த மாதிரி. ஸோ சீரீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ் நடக்கும். ரூக் B8க்கு அப்புறம் இந்த இடத்துல F இன்ட்டு G3யுமே வந்து விளையாடலாம். ஸோ சாக்ரிஃபைஸல் ஐடியா ஃபார் த அட்டாக். ஸோ கம்ப்யூட்டர் சேஸ் இட்ஸ் ஈக்குவல். பட் ஆனால் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமான ஒரு வேரியேஷன் இது. ஸோ ரூக் B8 அதுக்கப்புறம் ரூக்கை வந்து பார்த்து குயின் அட்டாக் பண்ணதால் குயின் வந்து பார்த்திங்கன்னா B6 போயிடுது. அண்ட் இதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஆக்சுவலாக நான் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் ஆக்சுவலாக லைவ் ஸ்ட்ரீமிங்கில் கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப் இருந்தேன். அப்போ இங்கே சொன்ன இது வந்து கேம் வந்து ட்ரா தான். நம்ம கண்டிப்பாக ரேபிட் டை பிரேக் வந்து நாளைக்கு பார்ப்போம். ஸோ 2:30 மணிக்கு நாளைக்கு ஆஜராகிடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் கடகடன்னு மூவ் விளையாட ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நடக்குது. அப்படி விளையாடும்போது B4 ஆடிட்டார். ஸோ B4ஓட ஐடியா என்ன? வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் B4? B4 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஐடியா தான். ஸோ இந்த 2 பானை ஃபிக்ஸ் பண்ணுறது. இந்த பானை நீ மூவ் பண்ண அப்படின்னா நான் வந்து கேப்சர் பண்ணிடுவேன் அப்படிங்கிறது தான். அப்படி நான் கேப்சர் பண்ணும்போது உனக்கு B3ல பிரச்சனை உருவாகும் அப்படிங்கிறது தான் ஐடியா. அப்படியா? அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் A4 தைரியமாக விளையாடுறாரு. அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்பசான் வந்து பண்ணும்போது ஒரு பான் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே ட்ராப் ஆகுது டிங்லிரனுக்கு. ஸோ ரூக் இன்ட்டு A3 அண்ட் தென் G6. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் மெஜாரிட்டி வந்து இருக்குது. இந்த ஒரு பானை வந்து அவர் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அதை கேப்சர் பண்ணிடுவார். குயின் டு D4 குயின் B5 B4 அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவர் பானை வெட்டியாவது நம்ம வந்து ஈக்குவலைஸ் பண்ணிவிட்டு கேமை ட்ரா பண்ணணும். ஸோ ட்ரா அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே ஆடிட்டு இருக்கிறாரு டிங்லிரனிங்க. ஸோ ரூக் A8 அதுக்கப்புறம் ரூக் இன்ட்டு A8 பிஷப் இன்ட்டு A8 அதுக்கப்புறம் பான் டு G5 பிஷப் டு D5 பிஷப் F5 ரூக் C1 கிங் G7 அதுக்கப்புறம் ரூக் C7 ஆடுறாரு. ஸோ பிஷப் G6. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து செஸ் பிளேயர்ஸ்க்கு ஓரளவுக்கு டீசெண்டான ரேட்டிங் இருந்தாலே தெரியும் இந்த பொசிஷன் வந்து நம்ம ட்ரா பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் பெரிய பிளண்டர் நடந்தால் கேம் வந்து வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. இதே ஒரு கமெண்ட்டை நான் வந்து சொல்லிவிட்டு போயிட்டு ஒரு 20 நிமிஷம் கிளாஸ் என்னோடய ஆஃப்லைன் கிளப்பில் நான் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே வந்து பார்க்குறேன் ரூக் F2 இருக்குது போர்டில். பார் வந்து பார்த்திங்கன்னா எவல்யூஷன் பார் வந்து வெண்ட் ஹை. என்னடான்னு சொல்லி பார்த்தா பெரிய பிளண்டரு ஒரு கிங் அண்ட் பான் அண்ட் கேமுக்கு லிக்விடேஷனுக்கு அவர் பிளண்டர் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது தெரிய வருது. பட் அது வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஷஃப்லிங் மட்டும்தான் நடக்குது. இங்கெல்லாம் எந்த ஒரு சான்ஸுமே கிடையாது, எந்த ஒரு டாக்டிஸும் கிடையாது. ஸோ ஃபாஸ்ட்டாக நான் வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன் இந்த மூவ்ஸ் எல்லாமே. ஸோ எங்கே ஆக்ஷன் நடந்ததோ அங்கே போயிடலாம் நம்ம. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்படி இந்த மாதிரி அவங்க ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக ஆடிட்டுருக்க இந்த நேரத்தில் இன்னொன்று நம்ம கவனிக்க வேண்டியது டிங்லிரனோட டைமு. அண்டு குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆட்டத்துலேயும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அவர் பிளாக்காக விளையாடினாலும் சரி, ஒயிட்டாக விளையாடினாலும் சரி, அந்த குயின் ட்ரேட் பண்ணும்போதும் அவாய்ட் பண்ணுறது, இல்லை இந்த ரூக் ட்ரேட் கேட்கும்போது அவாய்ட் பண்ணுறது, இப்படி ட்ரா ஆடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணிகிட்டு இருந்தார் குகேஷ் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு அதே போல் இந்த கேம்லேயும் வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஆமாம், அதே போல் இவருக்கு டைம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. 70 நிமிஷம் இருக்குது, அவருக்கு 21 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ டைமுக்கு அகெயின்ஸ்டாக ப்ரெஸ் பண்ணி பிளண்டர் பண்ண வைக்கலான்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ பிஷப் F7 கேம் வந்து அப்படியே கண்டினியூ ஆகுது.
கிங் F6, ரூக் B6, கிங் G5, ரூக் B4 இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. அண்ட் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிங் E5 வரும். அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மொமெண்ட். இங்கே கிங் E5 வந்த உடனே இந்த பொசிஷனில் வந்து கிங் இன்ஃபில்ட்ரேஷன் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறதை உங்களால் பார்க்க முடியும். ஏன்னா இந்த பக்கம் இன்ஃபில்ட்ரேஷன் ஸ்கொயர் கிடையாது. அப்போ வரதா இருந்தால் இந்த பக்கம் தான் வரணும். அப்போது ரூக்கை வச்சுட்டு சும்மா இங்கே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாலே போதும். அப்போ ரூக்கை வச்சு வேறு ஏதாவது பீஸ் எடுத்து அவரோட ரூக்கை வச்சு நம்மளுடைய பிஷப்பை வந்து டார்கெட் பண்ணும்போது அப்போது பிஷப்பை வந்து நவுத்திட்டு சேஃப் கார்ட் பண்ணால் போதும். கேம் வந்து ட்ரா. பட் இங்கே டிங்லரன் விளையாடக்கூடியாத, அதாவது லிஸ்ட்லேயே இல்லாத ஒரு மூவ், அது வந்து பெரிய பிளண்டர் மூவ். ரூக் F2 ஆடிடுறாரு. கேம் ஓவர். இது வந்து விளையாடின உடனே வந்து குகேஷ் ரெகக்னைஸ் பண்ணலை. ஸோ ஒரு 2 மினிட்ஸில் ரெகக்னைஸ் பண்ணிட்டாரு. அண்ட் ஹீ சீஸ் த வின். ஏன்னா கிராண்ட் மாஸ்டர் இல்லையா, ஸோ வின்னிங் ஐடியாவை தெரிஞ்சிருச்சு. ஸோ 2 நிமிஷம் பொறுமையாக வந்து வெரிஃபை பண்ணுறாரு, டபுள் செக் பண்ணுறாரு, வாக் பண்ணுறாரு, எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அழகாக வந்து ரூக்கை வெட்டிடுறாரு. டிங்லரனுக்கு வெட்டின உடனே தான் ரியலைஸ் பண்ண முடியுது திஸ் இஸ் அ லாஸ்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த பிஷப்க்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேப் ஸ்கொயர் இல்லாமல் போயிடுது. பட் இந்த பிஷப் இருந்தாக்கா போர்டில் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு டயகனல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஏதோ ஒரு டயகனல் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா இந்த கேமை ஹோல்ட் பண்ணுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது கிராண்ட் மாஸ்டருக்கு. ஆனால் இந்த இடத்துல பிரச்சனை என்ன அப்படின்னா, பிஷப்பும் இல்லாத போது கிங் அண்ட் பான் இன் கேம் வந்து பார்த்திங்கன்னா 2:1 மெஜாரிட்டி, அதுவும் ஆப்போசிஷன் இவர்கிட்ட இருக்கும் அப்படிங்கிற கட்டத்தில். ஸோ இட்ஸ் அ லூசிங் பொசிஷன். ஸோ பிஷப் D5, பிஷப் இன்ட்டு D5, கிங் இன்ட்டு D5, கிங் E3 வராரு. பட் ஃபைனலி இந்த ஒரு டெம்போ தான் வந்து, இந்த ஒரு மூவ் எல்லாமே சொல்லுவாங்க, இந்த ஒரு மூவ்னால தான் வந்து கேமே மாறுச்சு அப்படின்னு சொல்லுது. இது வந்து சிறந்த எக்ஸாம்பிளாக இருக்கும். இந்த ஒரு மூவ் ரூக் F2 ஒரு மூவ் தான். பட் இந்த இடத்துல இந்த ஒரு மூவ் இவருக்கு எக்ஸ்ட்ரா இருக்குன்றது தான் ஐடியா. ஸோ கிங் அண்ட் பான் கேம் பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம சேனலில் கிங் அண்ட் பான் கேமை பற்றின பேசிக் ஐடியாஸ் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கிங் E5. ஸோ கிங் E5 விளையாடனே இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா டிங்லரன் வந்து பார்த்திங்கன்னா அந்த கையை அவரால் கொடுக்கவே முடியல. பட் கொடுத்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ டிங்லரன் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை வந்து பார்த்திங்கனாக்கா வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா தோல்வி அடைஞ்சிட்டாரு. ஸோ த நியூ வேர்ல்டு சாம்பியன், 18வது உலக சாம்பியன் குகேஷ் வந்து ஆகிட்டார் இன்றைக்கி. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இஸ் த யங்கஸ்ட் வேர்ல்டு சாம்பியன். அதுக்கு முன்னாடி யார் யங்கஸ்ட் வேர்ல்டு சாம்பியன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மிக்கைல் டால் வந்து 23 வயசு. அதுக்கப்புறம் கஸ்பரா வந்து பார்த்திங்கன்னா 22 வயசு. ஸோ நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து விக்கிபீடியாவில் படித்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா 4 வயசு வித்தியாசத்தில், அதாவது 18வது வயதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரியை க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா மறக்க முடியாத ஒரு தருணம் இந்திய சதுரங்க வரலாற்றுக்கு. ப்ளஸ் குகேஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பெரிய கனவு. அதாவது எல்லாருக்கும் கனவு வந்து பழிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா நான் வேர்ல்டு சாம்பியன் ஆகணும், யங்கஸ்ட் வேர்ல்டு சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவோடையே வந்து பார்த்திங்கன்னா கேமை அவ்வளோ விரும்பி விருப்பப்பட்டு படித்து அவங்களுடைய பேரண்ட்ஸ் மற்றும் அவங்களுடைய கோச்சஸ் யாரெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த கிரெடிட்ஸ் கண்டிப்பாக போகும். அண்டு நான் கண்டிப்பாக வந்து சில விஷயங்களில் நான் வந்து ஒரு சில பிளேயரை வந்து இன்ஸ்பயர் பண்ணேன். பட் குகேஷ் கிட்ட வந்து அந்த ஸ்டாக் மைண்ட் செட் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா குகேஷ் கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப நான் இன்ஸ்பயர் ஆன விஷயம். ஸோ 18 வயசு பையனால் இவ்வளோ பெரிய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படிங்கிறது. அண்ட் ஈவன் ஆஃப்டர் வின்னிங் த வேர்ல்டு சாம்பியன்ஷிப் பயங்கரமான ஒரு மெச்சூரிட்டியை வந்து அவர் ஷோ பண்ண இருப்பாருங்க. போஸ்ட் கேம் இன்டர்வியூவில் நான் பார்த்துட்டு தான் வந்தேன். ஸோ அதனால தான் இந்த சின்ன டாக் நான் கொடுக்கலான்னு நினச்சேன். அவ்வளோ மெச்சூர்டான ஸ்பீச்சுங்க. நான் மிரண்டுட்டேன் உண்மையுமே சொல்லணும்னா. நிறைய இன்டர்வியூ நான் பார்த்ததில்ல. பட் இந்த இன்டர்வியூ நான் வந்து பார்க்கும்போது வாட் எ மேன் குகேஷ் இஸ், மேன் தான் சொல்லணும் அவரை. ஸோ அந்த அளவுக்கு மெச்சூர்டான பாய், மேன் அகெயின், ஸோ பாய் கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு மெச்சூர்டாக வந்து பிஹேவ் பண்ணுற ஒரு இதுதான், அந்த ஒரு மைண்ட் செட் தான் வந்து பார்த்திங்கன்னா அவரை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் ஈவன் வேர்ல்டு சாம்பியனை வந்து பார்த்திங்கன்னா அவர் தோற்றதுக்கப்புறம் டிங்லரன் அவ்வளோ ப்ரைஸ் பண்ணார். ஸோ அதுதான் வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பு. அது பேசிக்காக நிறைய பேர் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் 18 வயசு பையன் இவ்வளோ எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி இந்த மாதிரி பண்ண முடியுமா, இவ்வளோ மென்டல் ப்ரெஷர் அண்ட் நர்வ்ஸை ஹோல்ட் பண்ண முடியுமா? அண்ட் அவர் இந்த 14 ஆர் 20 நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா அவர் அடக்கி வச்சிருந்த எமோஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து கொட்டி தீர்த்துருப்பார். அழுதுட்டார் ஆக்சுவலாக ஜெயிச்ச உடனே. கடவுளுக்கு நன்றி சொல்கிறாரு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஃபெல்ட். ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, கட் பண்ணாமல் ஃபில்டர் இல்லாமல் எனக்கு என்ன மனசில் தோணுதோ அதை நான் வந்து உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு 2-3 டிகேட்ஸ் ஆர் அட்லீஸ்ட் 1 டிகேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த செஸ் ஹிஸ்ட்ரி ஆள போகிறது நம்ம இந்தியர்கள் தான், முக்கியமாக தமிழர்கள் அப்படின்னு சொல்கிறதுல நான் மிகவும் பெருமை அடைகிறேன். ஸோ இதற்கு பின்னாடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா பார்க்கலையா எனக்கு தெரியாது. பட் கடந்த 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்கு இந்த டைம் ஃப்ரேமில் நான் சொல்லியிருந்தேன், ஆர் அதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருப்பேன், கெஸ் பண்ணியிருந்தேன்.
வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சரில 2 இந்தியர்களுக்கு நடக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, குகேஷ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ப கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. அண்ட் இந்த பக்கம் அர்ஜுன் வில் ஹி கம் பேக் அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஆர் வில் ஹி கம் டூ த கேண்டிடேட்ஸ். கேண்டிடேட்ஸ் வந்தாலும் அங்க ஜெயிச்சு வருவாரா? வந்தாருன்னா அர்ஜுனுக்கும், குகேஷ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் நடக்கும். ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. நெக்ஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸ் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. பட் அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, டிங்லரன நான் வந்து புகழ்ந்துட்டே இருப்பேன். நெறைய தடவ புகழ்ந்துருக்கேன். அண்ட் இன்னைக்குமே நான் புகழ தான் போறேன். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா டிங்லரன். அண்ட் ஹி இஸ் சஃபரிங் சம் ஏதோ ஒரு மென்டல் இஷ்யூ ஆர் ஹெல்த் இஷ்யூ ஐ டோன்ட் நோ. பட் மென்டலி இஸ் நாட் வெல் ஆக்சுவலி. அதனால தான் இவ்வளோ பெரிய மோசமான பிளண்டர் நடக்குது. மேக்னஸ் கார்ல்சன் நான் பார்த்து பயந்த ஒரு பிளேயர்னு சொன்னாருங்க அவரு. பயந்த மீன்ஸ் இவர் தான் எனக்கு ஈக்குவலா விளையாடுவாரு அப்படின்னு அவர் சொன்ன ஒரு பிளேயர் இவர் தான். அவருக்கு இந்த மாரி ஒரு நிலைமை, இந்த மாரி மோசமான ஒரு பிளண்டர் மூலியமா ஒரு வேர்ல்ட் சாம்பியனே இழக்கிற மாரி ஆயிடுது. ஸோ என்ன சொல்றது? அவரே சொன்னாரு, "ரியலி ஃபெல்ட் சாரி ஃபார் டிங்லரன் அண்ட் ஹிஸ் டீம்" அப்படின்னு சொல்லிட்டு குகேஷ் வந்து போஸ்ட் கேம் இன்டர்வியூல வந்து அழகா பேசியிருந்தாரு. எனிவே நீங்க போஸ்ட் கேம் எத பார்க்குறீங்களோ இல்லையோ டெஃபினட்டா போஸ்ட் கேம் இன்டர்வியூ பாருங்க. எக்கச்சக்கமான உங்களுக்கு அறிவுரைகள் வந்து அவங்க வழங்குவாங்க. ப்ளஸ் போஸ்ட் கேம் இன்டர்வியூல நெறைய இன்டர்வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரான கொஸ்டின்ஸ் த்ரோ பண்ணாங்க. அது எல்லாமே மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணாரு. ஸோ தட் இஸ் த மைண்ட் செட் வி நீட் டு ஹேவ். நான் ஏன் இந்த ஸ்பீச் குடுத்துட்டுருக்கேன் அப்படின்னா, இந்த வீடியோவ வந்து நான் என்னோட ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் காமிச்சிட்டுருப்பேன். ஸோ மோஸ்ட்லி நம்ம சேனல் நெறைய பேர் நீங்க பார்த்து நெறைய கத்துட்ருப்பீங்க. ஸோ அதனால கண்டிப்பா நீங்க போயிட்டு இந்த விஷயத்தெல்லாம் நீங்களே வந்து பார்த்து அத உணர்ந்து, ஸோ சில விஷயங்கள உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, குட்டி பசங்களுக்கு, இல்ல நீங்க கோச்சா இருந்தீங்கன்னா மத்தவங்களுக்கு சொல்லலாம். ஸோ அந்த காரணத்தினால தான் இவ்வளோ பெரிய லென்த்தி ஸ்பீச். ஸோ ஒன்ஸ் அகைன் கங்ராச்சுலேஷன்ஸ் டூ குகேஷ். அண்ட் இவ்வளோ விஷயத்தையும் நம்ம தமிழ்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இம்மீடியட்டா ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 5 வருஷமா தமிழ்ல செஸ்ஸ வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மிகப்பெரிய குற்றம் பண்ணிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இதே போல ஒரு பயனுள்ள வீடியோவுடன் ஐ மிஸ் த இம்பார்ட்டன்ட் பார்ட் ரைட்? ஐ மீன் இந்த இடத்துல வந்து எப்படி கேம வின் பண்றதுன்றது பல பேருக்கு இன்னமும் ஒரு விடையாவே இருக்கும். ஸோ பேசிக் கிங் அண்ட் பான் எண்ட் கேம் தான். ஸோ லெட்ஸ் சே கிங் D3 பான் F4 நீங்க பொசிஷன என்டர் பண்ணி ஆப்போசிஷன அப்படியே பிடிச்சு கொண்டு போறது தான் ஐடியா. ஸோ கிங் E2 G3 அந்த ஒரு ஸ்கொயர எடுத்துடுறோம். அவரு F1க்கு போறேன்னு சொல்லிட்டு போனாருன்னா, நீங்க பின்னாடியே போகலாம். ஸோ பேசிக் ஆப்போசிஷன் கான்செப்ட் தான் அது. ஸோ கிங் F1 வரும்போது திரும்ப அவர் கூடயே வரலாம். ஸோ இப்ப அவர் வெளில போனாருன்னா ப்ரமோஷன் வந்து ஈஸியா பண்ணிடலாம். இல்ல அவர் நான் அடம் பிடிச்சு நான் உள்ள வருவேன்னு நெனச்சாரு அப்படின்னா, தென் அந்த F1ல சுத்திட்டு இருக்கிறாரு இல்லையா, அந்த ஸ்கொயர எடுத்துடலாம். ஒரே ஸ்கொயர் இந்த பக்கம் தான் வரணும். அதுக்கப்புறம் நம்ம கிங் F2 வச்சு அண்ட் தென் நம்ம ப்ரமோட் பண்ணி, ஸோ ஈவன் நான் செக்மேட் வரைக்கும் கூட காட்டுறேன். ஸோ கிங் H4 அண்ட் தென் குயின் டூ G6. ஸோ இந்த பக்கம் எந்த வழியும் இல்ல ராஜான்னு சொல்றோம் நம்ம. உண்மையாலுமே அவர் ராஜா தான். அதுக்கப்புறம் இங்க வச்சு செக்மேட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு பார்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் யாஹ் தட்ஸ் வாட் ஐ அம். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, நானு லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணும்போது எந்த ஒரு எமோஷன்ஸுமே நான் காட்டுனது கிடையாது. பட் இன்னைக்கு உண்மையாவே அவரோட போஸ்ட் கேம் இன்டர்வியூ பார்க்கும்போது அவ்வளோ எமோஷனா இருந்தேன். அண்ட் அவரோட ஃபாதர போய் கண்டுபிடிக்கும்போது உண்மையாலுமே நான் எமோஷன் ஆனேன் ஆக்சுவலா. தட் இஸ் த மொமெண்ட் வென் ஐ காட் எமோஷன். ஸோ நீங்க எப்போ ஏன்னா எமோஷன் ஆனீங்கன்றது தெரியாது. ஸோ அது எல்லாத்தையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணலாம். ஸோ போதும்னு நெனச்சுக்கிறேன். 18 நிமிஷம் போதும்னு நெனைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் அடுத்த வீடியோல. நன்றி.